பிஸ்மில்லா. இது திருவாரூர் மாவட்டம் கூத்தாண்டலூரில் பொன்னாச்சி மதரசா மார்க்க பயிலரங்கத்தில் அல்ஹுதா மதரசாவுடைய 3வது ஆண்டாக பிள்ளைகள் ஹிப்ஸு பட்டம் வராங்க. குர்ஆனை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணியவர்களுக்கு ஹிப்ஸு பட்டம் கொடுக்கப்படுகிறது. ஹிப்ஸு பட்டம் பெறுவது என்பது பெரிய அல்லாஹ்வுடைய அருள்னு சொல்லணும். ரெண்டாக ஒரு பேஜை ஒருத்தர் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப முடியாத காலம், மனதில் நிற்காத காலம். அது எத்தனை பேஜ், 600-700 பேஜ்னு நினைக்கிறேன். அந்த பேஜில் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி அவர்கள் உலகத்தில் அல்லாஹ்வுடைய கலாமை சுமந்து வரக்கூடிய ஹாஃபிஸ்கள் உலகத்தில் மதிக்கப்படக்கூடியவர்கள். இதே அரபு நாடுகளிலெல்லாம் ஹாஃபிஸ்களை தனியாக கண்ணியப்படுத்துகிறாங்க, அவர்களுக்கு பெரிய கண்ணியம் கொடுக்குறாங்க. அதே போல் அரபு நாடுகளை பொறுத்தளவுக்கு இறந்து போயிட்டாலும் ஹாஃபிஸாக இருந்தாலும் நார்மல் மக்கள் அடக்கக்கூடிய இடத்துல அடக்க மாட்டாங்க, அவர்கள் உயர்ந்த அந்தஸ்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஹாஃபிஸ்கள் என்பவர்கள் சுமார் நரகொண்டு தீர்ப்பளிக்கப்பட்ட 10 நபர்கள் அவர்கள் சொர்க்கம் அழைத்து செல்லக்கூடிய சிபாரிசு செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அப்படிப்பட்ட அங்கீகாரம் பெற்ற ஹாஃபிஸு ஜூம் பண்ணி காட்டுற ஒருத்தர் தான் பட்டாங்கிறாரு. அல்லாஹ் அவருடைய ஞாபக சக்தியை மேலும் வளப்படுத்தணும், அவர்களுடைய வாழ்வை மேலும் சிறக்க வைக்கணும், அவர்கள் உலகத்தில் வாழணும்னு என் சார்பாக துவாச்சிக்கிறேன். இந்த மேடையில் பெரிய பெரிய நிர்வாகிகள் உட்கார்ந்துருக்காங்க. ஓகே, அமீன். இது தொடர் இடம் அப்படியே மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருடத்தோடு 5 மாணவர்கள் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவருடைய அந்த மரண சக்தியை, மரண பாடத்தை மௌத் வரையிலும் அல்லாஹ் நிலைநிறுத்தி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கோடு அடுத்த வருடம் நமது பெரிய பள்ளிவாசல் ஃபைசுல் பாக்கியாத் மதரசாவின் மூலமாக 3 ஹாஃபிதுகள், 2 ஹாஃபிது நமது ஊரை சேர்ந்தவர்கள், 1 ஹாஃபிது முதக்குடியை சேர்ந்தவர்கள், 3 ஹாஃபிதுகள் உருவாக இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த மதரசாவின் மூலமாக நான் கேள்விப்பட்டேன், சின்ன பள்ளியிலும் இப்போ மதரசா தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த மதரசாவின் மூலமாக நாம் நினைத்தது போன்று நிறைய ஹாஃபிதுகள் கொண்ட ஊராக இந்த கூத்தாநல்லூர் ஆவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சின்னப்பள்ளியில் அடுத்த வருடம் 2 ஹாஃபிதுகள் இன்ஷா அல்லாஹ் வர இருக்கிறார்கள். ஆக அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் பெற்றுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இனி காலங்கள் மாறி இந்த ஊரில் நிறைய ஹாஃபிதுகள் காணப்படுவார்கள். இந்த நல்ல நேரத்தில் உண்மையில் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் ஒரு வருத்தமும் கூட. சந்தோஷம் எந்த அடிப்படையில் என்றால், அதிகமான ஹாஃபிதுகள் இந்த ஊரில் உருவாகுவதை நினைத்து உண்மையில் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் ஒரு கவலை என்னவென்று சொன்னால், இந்த ஹாஃபிதுகள் தன்னுடைய குர்ஆன் ஷரீஃபை கடைசி வரையிலும் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஹாஃபிதுகளாக ஆகுவதும் பெரிய பாக்கியம். ஆனால் மனதில் ஏற்றிவிட்டால், ஹாஃபிதாக ஆக்கிவிட்டால், அதை நல்ல முறையில் கடைசி வரையிலும் அதை பாதுகாத்து வைப்பது நம் மீது கடமை. அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஹாஃபிதுகளாக இருக்கட்டும், அந்த மாணவர்களுக்கும் நாம் சொல்வது, அவர்களை பெற்றெடுத்த எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் ஹாஃபிதுகளாக இருக்கிறார்களோ அவர்களின் பெற்றோர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது, எங்களுடைய கடமை ஹாஃபிதாக ஆக்கி உருவாக்கி விடுகிறோம். நாங்கள் ஹாஃபிதாக ஆக்கி உங்களுடைய பிள்ளைகளை ஹாஃபிதாக ஆக்கி உருவாக்கி விடுகிறோம். அதற்கு பிறகு அந்த ஹிஃபுதை பாதுகாத்து வைப்பது அது உங்களுடைய கடமை. மாணவர்களை பொறுத்தவரை நாம் 2 பேருக்கு, ஒன்று ஹாஃபிலாகக்கூடிய மாணவர்கள், ஹாஃபிலாக ஓதி முடித்தவர்கள். 2 விதமான மாணவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வது, கம்பல்சரியா ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஷரீஃபை ஓதியே ஆக வேண்டும். எனக்கு முன்பு கணியத்திற்குரிய தாஹிர் ஹஸரத் பிரதகை அவர்கள் ஹாஃபிதுடைய சிறப்புகளை பற்றி எல்லாம் சொன்னார்கள். மௌத்து வர கல்பனை இருந்தாதான் மறுமையில தான் அந்தஸ்தை கொடுப்பான். நாளைக்கு மறுமையில இப்ப நீ ஹாஃபிது குர்ஆன் ஓது மறந்துட்டேன்னா அதுக்கு வேற ஹதீஸ் இருக்கு. அல்லாஹ் பாதுகாப்பான குர்ஆனை மறந்தால் அதை விட பாவம் பெரிய பாவமே இல்லைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான பெருமக்களே, ஹாஃபிலாகிய மாணவர்கள்
தினமும் குர்ஆன் ஷரீஃபை ஓத வேண்டும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3 ஜுஸாவது ஓதும். அப்படி ஓதுனா 10 நாள்ல ஒரு குர்ஆன் படிச்சிடலாம். அப்படி 3 ஜுஸு ஓத முடியவில்லை என்றால் குறைந்தது 2 ஜுஸுவாக ஒரு நாளைக்கு ஓதினால் 15 நாட்களிலாவது ஒரு குர்ஆன் ஷரீஃபை முடிச்சிடலாம். ஒரு மாசத்துக்கு ஒரு 2 குர்ஆன் நாம் முடித்தோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த பாடம் சரியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்கூல்ல ஃப்ரெண்ட் வச்சிருக்கோம், விளையாடுறதுக்குன்னு ஃப்ரெண்ட் வச்சிருக்கோம், குர்ஆனை தௌர் பண்றதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை போன்ற ஒரு ஹாஃபிஸ்கள் இருப்பார்கள், அவர்களை நாம் பயன்படுத்திக் கொண்டு நான் ஒரு ஜுஸ் ஓதுறேன், நீ ஒரு ஜுஸ் ஓது, ஒன்றை ஏதாவது தவறு இருந்தால் நான் திருத்துறேன், என்ற ஏதாவது தவறு இருந்தால் நீ திருத்திக் கொள் என்று குர்ஆனை தௌர் செய்வதற்காக வேண்டிய ஹாஃபிஸ்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அகழ்வான பெருமக்களை இதெல்லாம் நாம் செய்ய வேண்டும். குர்ஆன் ஷரீஃபை நாம் சுமந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வோடு நாம் இருக்க வேண்டும். அகழ்வான பெருமக்களை குர்ஆன் ஷரீஃபை என்னுடைய உஸ்தாத் அவர்கள் சொல்வார்கள், நஃபிலான தொழுகைகள் ஓதுங்க. முகமுடைய முன் சுன்னத்து பின் சுன்னத்தெல்லாம் தொழுகைகள் அந்த நேரத்தில் குர்ஆன் ஷரீஃபை ஓதுங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால் நானாக இருக்கட்டும், அதற்கு பள்ளிகளாக இருக்கட்டும், பின்னால் என்னுடைய ஹாஃபிஸ் உலமாக்களாக இருக்கட்டும், ஓதுனது எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆச்சு. இன்னும் வரை மறக்காமல் அதை மனதில் பதிய வைத்திருக்கிறார்கள் என்றால் அது சாதாரண ஒன்று அல்ல. அகழ்வான பெருமக்களை ஓதக்கூடிய மாணவர்கள் அதை நல்ல முறையில் ஒவ்வொரு நாளும் சடவுபடாமல் ஓத வேண்டும். அதுபோன்று பெற்றோர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வது எப்போது ஹாஃபிஸ் ஆகிட்டா அப்படின்னு நீங்க நிம்மதியா இருக்காதீங்க. ஹாஃபிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிம்மதியா இருக்கலாம், ஹாஃபிஸ் ஆனதற்கு பிறகு நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது. எப்போது ஹாஃபிஸ் ஆகிட்டா பட்டம் கொடுத்துட்டாங்க நிம்மதி வரக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு பாடம் கேட்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு பாடம் கேட்க வேண்டும். மஸ்டா அவங்களை தராவிக்கு வைக்க வேண்டும். ஹாஃபிஸ்களுக்கு பாடத்தை சரி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்தினாலும் இந்த தராவிக்கு என்று நினைக்க தோணுகிறது. ஒரு ஹாஃபிஸ் ஒரு வருஷம் தராவிக்கு தொழு வைக்கிறதுன்னா அடுத்த வருஷம் ஒரு பாடத்துக்கு கேரண்டி கிடையாது, டவுன் ஆகும். அதுக்கு அடுத்த வருஷம் டவுன் ஆகும். ஒரு தொடர்ந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு 3-4 வருடங்கள் ஒரு ஹாஃபிஸ் தராவியை தொழு வைக்கிறதுனா அவ்வளவுதான் சேலஞ்ச் ஆகிடும். நல்லூர் உள்ளத்திற்கு குர்ஆன் போயிடும். பண்பான பெருமக்கள் எனக்கு முன்னாடி அடிமனவர்கள் பேசியது போன்று பட்டம் வாங்கக்கூடிய மாணவர்கள் தராவியை தொழ வைக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் நமது மாணவர்களும் தொழ வைப்பதற்காக இந்த வருஷம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான பெருமக்களை கண்டிப்பாக அவர்களை தராவியை தொழ வைக்க வேண்டும். எல்லாருக்கும் இடம் கிடைக்குமான்னு தெரியலையே, நம்ம வீட்டிலேயே தராவியை ஏற்படுத்திட வேண்டியது. நம்ம பிள்ளைகளுடைய பாடத்தை பாதுகாக்கிறது நம் மீது கட்டாயங்களை வறுமையில் கிரீடங்களை சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து அதெல்லாம் கல்புல குர்ஆன் இருந்தாதான், கல்புல குர்ஆன் இருந்தாதான். அப்ப பெற்றோர்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டும். தராவி எப்படியாவது வைக்க வேண்டும். எங்கே இடம் கிடைக்கலையா வீட்டில் நீங்க நின்று அவனை மாவாக்கிறீங்க, ஆக்கி 30 நிமிஷமே அவர்கள் ஓத வைத்து விடுங்கள். எனது தாயார் அவர்கள் செய்ததனுடைய விளைவுதான் இன்னைக்கு நமக்கு பாடம் இருக்கு. மதரசால பாடம் கொடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என் தாய் வீட்டில் போக்குவரத்தும் நோட்டு போட்டிருந்தாங்க. நான் தேடி பார்த்தா அந்த நோட்டு கிடைக்கல, இருந்தாலும் அவங்கள்ட்ட காட்டியிருக்கேன். மதரசால கொடுக்குற பாடம் வேற, வீட்டில் தனிப்பட்ட முறையில் தாயார்கள் ஒவ்வொரு நாளும் பாடம். ஒரு நேரத்தில் கரண்ட் இல்லை, யூபிஎஸ்சி இல்லாததாலும் எழுத்து வருத்தியை பற்றி வச்சு 5 ஜுஸு கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஹாஃபிஸா இருக்கிறோம்னு சொன்னால் அதனுடைய பெருமை நம்முடைய பெற்றோர்களுக்கு தான் சேர வேண்டும். அன்பான பெருமக்களே, பிள்ளைகள் ஹாஃபிஸாக விட்டார்கள், பட்டம் கொடுத்தாச்சு, ஒவ்வொரு நாளும் பாடம் கேளுங்க. பாடம் சரியா ஓதுனா ஹாஃபிஸ், இல்லைன்னா கஷ்டம். அல்லாஹ் அவங்களுக்கு தெரியாது, சின்ன பிள்ளை, நாம் தான் அதில் கவனம் செலுத்த வேண்டும். அன்னைக்கு என் தாயார் பாடம் கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் கோபமா இருந்துச்சு, டென்ஷனா இருந்துச்சு. இப்பதான் அவருடைய அருமையை நான் உணர்வேன். அந்த வயசுல அது தெரியாது. அதனால பெற்றோர்கள் எப்படி ஹாஃபிஸ் ஆகிட்டானே விட்டு விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களை கம்பல்சரி உட்கார்ந்து ஓத வச்சிருங்க. ஏன்னா பிள்ளைகளுடைய பாடத்தை சரியாக ஆக்கிக் கொள்வது நம் மீது கிடக்கு. இன்னைக்கு பெரிய புள்ளி மதரசா லீவு தான், நோம்பு நாள் இருந்தாலும் ஹாஃபிஸ் பிள்ளைகளுக்கு காலையில் புது பாடமும் சப பாடமும் கேட்டுதான் லீவு விட்டுருக்கு. ஏன்னா நாளைக்கு நம்ம தான் பதில் சொல்லணும். ஒரு ஹாஃபிஸாக அவர்களை ஆக்கிவிட்டால் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டும். நம்ம கரெக்டா ஹாஃபிஸ் ஆகிட்டோம், அவர்கள் கவனக்குறை விட்டுட்டாங்கன்னா அது கவன பொறுப்பாளியாக இருப்பார்கள். பெருமக்களை நாம் கடைசியாக சொல்ல வருவது, எங்களுடைய கடமை அவர்களை ஹாஃபிஸாக உருவாக்கி வெளியில் உங்களுடைய கைகளை ஒப்படைத்து விடுகிறோம். அவங்களுடைய பாடத்தை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்வதும் சரியாக இருக்குதா இல்லையாங்கிறத பார்க்கறதும் ஒவ்வொரு நாளும் பாடத்தை கேட்பது அது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. அன்பான பெருமக்களை அதில் நீங்கள் பெற்றோர்களாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மதரசா உதாவையும் அது போன்று பெரிய பெரிய மதரசாவையும்
வைப்பானாக. சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அல்ஹுதா நிர்வாக பெருமக்கள், உஸ்தாதுமார்கள், யாரையெல்லாம் இந்த மதரசாவை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் நண்பர்களுக்கும் துணை மக்களுக்கும் ரப்புல் ஆலமீன் முபாரக் மூலமாக நன்றி தெரிவித்துக் இந்த துஆவோடு உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜெயலலிதாவாக மரியாதைக்குரிய இந்த நிகழ்வுடைய திறமை இமாம் அவர்கள் அருமையான சில கருத்துக்களை குறிப்பாக இந்து மாணவர்களுக்காக சொன்னார். ஜெயலலிதாவாக இன்ஷா அல்லாஹ் அதன்படி நாம் அனைவரும் நடக்க வேண்டும். நிகழ்வுடைய அடுத்த கட்டமாக நம்முடைய திருவாரூர் மாவட்ட அரசியல்வாதியாக அண்மையிலே நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹஜ்ரத் குலா கசீரியா பள்ளிவாசலுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி எஸ்ஏ சிக்கந்தர் பாஷா உலகை ஹஜரத் பிறந்தகை அவர்கள் இங்கே வாழ்த்துறை நிகழ்த்துவார்கள். முன்னதாக நம்முடைய ஹஜரத் பிறந்தகை அவர்கள் பங்கேற்கக்கூடிய முதல் தனியார் நிகழ்வு. இதிலே நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கூட்டாளர் சுற்றியப்பள்ளி வாசலுடைய செயலாளர் அருமை அண்ணன் டிஎம் அமீருல்லன் அவர்கள் இங்கே ஹஜரத் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். தலைவர் அல்காஜ் பேரும் அகமது மைதீன் அவர்கள் போற்றுவார்கள். சிறப்பு செய்ய வேண்டியது இன்ஷா அல்லாஹ் நிகழ்வுடைய நிறைவில் இருக்கும். இப்பொழுது ஹஜரத் பிறந்தகை அவர்கள் உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه الكريم والمحكم التنزيل إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. وقال نبينا صلى الله عليه وسلم إن الله يرفع بهذا الكتاب أقواما ويضع به آخرين أو كما قال صلى الله عليه وسلم. சிறப்புமிக்க இந்த அல்ஹுதா இப்னு மதரசாவி பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் தகுதிமிகு தலைவர் ஹசரத் அவர்களே, முன்னிலை வகிக்கும் அனைத்து பள்ளி நிர்வாக பெருமக்களே, உலமாக்களே, ஆசிரியர்களே, மாணவ கண்மணிகளே, ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் உறுதியான ஈமானையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் இம்மை மறுமை ஈருலக வாழ்க்கையில் வெற்றியையும் தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது சிறிய உரையை முடிக்கின்றேன். கண்ணியமிக்கவர்களே, அல்ஹுதா மதரசா அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் 3 ஆண்டுகள் பட்டப்படிப்பு விழா நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு எல்லா வகையிலேயும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம் ஊர் மக்கள். எந்த அளவுக்கு மக்கள் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு இந்த மதரசா மேலும் மேலே கொண்டே இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அன்பிற்குரிய மன்மோனா நாசிர் ஹசரத் அவர்கள் இதற்கு பக்கபலமாக இருக்கிறார்கள். இந்த மதரசா உயர் வேண்டும், மக்களுக்கு மத்தியில் குரானை மனப்பாடம் செய்த கண்ணியப்படுத்தப்பட்டு யூனிஃபார்மோட இருக்கக்கூடிய சகோதரர் தான். அவர் பேர் தெரியல. வாழ்க்கையில் பறக்க செய்வோம், துவா செய்வோம்.
சின்ன பிள்ளை நல்லா மெம்மோடு வளரணும், நல்லா அவங்களுடைய துவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஓடி ஓடி உழைக்கிறார்கள், மக்களுக்கு சேவை செய்கிறார்கள். சேவை மயமை என்ற ஒரு அந்த ஒரு இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். எங்கு நல்லது கெட்டது எது நடந்தாலும் அதற்கு ஆக்கப்பூர்வமான முறையில் ஒத்துழைக்கிறார்கள், உதவி செய்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அல்லாஹ் ஜல்ல தஆலா அவர்களுக்கும் நீண்ட வாழ்நாளை கொடுக்க வேண்டும், சிறந்த வாழ்க்கையை கொடுக்க வேண்டும், இறைவனுடைய அச்சத்தையும் இறைவனுடைய பயத்தையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே நாம் பிரார்த்தனை செய்வோமாக. ஒரு மதரசாவை நடத்துவது சாதாரணமானதல்ல. அதில் மிகப்பெரிய சிரமமும் கஷ்டமும் அவர்களுக்கு ஏற்படும். அவை அனைத்தையும் தாங்கிக் கொண்டுதான் அந்த மதரசாவை நடத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மதரசாவை நடத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும், அது பெரிய பள்ளியாக இருந்தாலும் சிறிய பள்ளியாக இருந்தாலும் மேலப்பள்ளியாக இருந்தாலும் இன்னும் எத்தனையோ பல மதரசாக்கள் இங்கே இந்த கூட்டாளர்களுடைய நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மதரசாக்களாக இருந்தாலும் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அவர்களுக்கு அளிக்க வேண்டும். ஆக நம்ம ஊர் மக்கள் அதற்கு பெரும் உதவியாக இருக்க வேண்டும். மார்க்க கேள்வி, அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய அந்த சட்டங்கள், அதையெல்லாம் படிக்கக்கூடிய மக்களுக்கு நாம் உதவ வேண்டும். அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர்களை வேலை செய்ய வேண்டும். அதன் மூலமாக நம்மளுடைய ஊர் வளர்ச்சி அடைய வேண்டும். அல்லாஹ் நம்ம ஊரை கபூல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அத்துணை நபர்களுக்கும், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, அத்துணை நபர்களுக்கும் உருவாக வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஹாஃபில்கள் மூலமாக நம்மளுக்கு உணர்த்துகிறார். இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாப், இந்த வேதத்தின் மூலமாக சில கூட்டத்தார்களை அல்லாஹ் உயர்த்துகிறார். இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹி அக்வாமன், சில கூட்டத்தார்கள் மக்களிலே உயர்வுக்கும் மேன்மைக்கும் சிறப்புக்கும் காரணமாக இருப்பது இந்த குர்ஆனாக இருக்கும். இந்த குர்ஆனின் மூலமாக மக்களை சிலரை உயர்த்துகிறார். இந்த குர்ஆனின் மூலமாகவே சிலர்களை தாழ்த்துகிறார். இந்த குர்ஆன் தான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. நம்மளுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமாக அடிப்படையாக இருப்பது இந்த குர்ஆன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். ஆகவே இந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் எந்த இடத்திலே அவர்கள் பயின்றாலும், எந்த இடத்திலே அவர்கள் குர்ஆனை ஓதினாலும், எந்த இடத்திலே மார்க்க கல்வியை அவர்கள் கற்றாலும், அவர்கள் எல்லாம் இந்த ஊரை நோக்கி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இழுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கருணையை பெற்றுத் தரக்கூடியவர்கள் இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள், உலமாக்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த ஊரிலே எந்த இடத்திலே அவனுடைய வேதம் ஓதப்படுகிறதோ அந்த இடத்தை நோக்கி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது, அல்லாஹ் இறக்குகிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பிற்குரியவர்களே, ஆக பெரிய சந்தோஷம் என்னவென்றால், இந்த ஊரிலே நான் ஏறக்குறைய ஒரு அரை நூற்றாண்டை கழித்துவிட்டேன். அரை நூற்றாண்டு ஆகிவிட்டது. அல்லாஹ்வுடைய பெரும் கிருபை. இந்த ஊரிலே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான். அதனால் என்னுடைய வாழ்க்கை தொடர்கிறது. இன்னும் இன்ஷா அல்லாஹ் தொடர வேண்டும். அந்த சமயத்திலே எல்லாம் மக்கள் மாணவர்கள் அதிகம் ஓதுவார்கள், அதிகம் படிப்பார்கள். ஆனால் உள்ளூரிலே இருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக சொற்பமாகவே இருந்தார்கள். ஒரு சில நபர்கள் தான் கல்லூரியில் படிக்கக்கூடியவர்களாக, ஆனால் அரபி கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது பார்க்கிறேன், எங்கு பார்த்தாலும் குர்ஆனை தூக்கிக் கொண்டு அவர்கள் தெருவிலே செல்லக்கூடிய காட்சியை பார்க்கும் பொழுது ஆனந்தப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா இடத்திலேயும் மாணவர்களே இருக்கிறார்கள். உள்ளூர் மாணவர்கள், முன்னாடி எல்லாம் வெளியூரிலே இருந்துதான் வந்து மாணவர்கள் படித்தார்களே தவிர, பட்டம் பெற்று சென்றார்களே தவிர, உள்ளூரிலே பட்டம் படித்து பட்டம் பெறக்கூடிய மாணவர்கள் எல்லாம் மிக குறைவாக இருக்கும். அதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் இந்த சமயத்திலே பார்க்கிறோம், அவர்கள் ஹாஃபில்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள், உலமாக்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மார்க்க கல்வியை
படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாலை நேரத்தில் சுபுடைய நேரத்திலே கூட அந்த மாணவர்கள் மதரசாவை நோக்கி அங்கே சென்று தொழுகிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய கிருபையும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் இந்த ஊரை நோக்கி வந்து கொண்டிருக்கும் வருவதற்கு இவர்கள்தான் காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நான் நினைத்து சந்தோஷப்படுகிறேன். யாரெல்லாம் ஹாஃபிர்களாக ஆனார்களோ ஆகிக் கொண்டிருக்கிறார்களோ இனிமேலும் ஹாஃபியாக ஆக இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மிகப்பெரிய பேரருளை வழங்குவானாக, ஞாபக சக்தியை வழங்குவானாக. ஹஸரத் அவர்கள் பெரியவர்கள் ஹஸரத் அவர்கள் சொன்னதை போன்று ஹாஃபிஸ் ஆகுவது அது சிரமம் அல்ல. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த வேதத்தை மனனம் செய்வதற்கு வெகுவாக ஆக்கியிருக்கிறார். ஆனால் அதை முழுமையாக இறுதி வரை மனனம் செய்ததை பாதுகாப்பது மிகப்பெரிய சிரமமாக இருக்கும். அந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். குர்ஆனை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். மனதிலே எப்பொழுதுமே உச்சாரணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். திருக்குர்ஆனை ஓதுவதன் மூலம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்மளுக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தார்களுக்கு அல்ல, நம்மளை சார்ந்தவர்களுக்கும் ஊர் மக்கள் அவர்களுக்கும் அதை போன்று நம்முடைய சமுதாயத்தவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த குர்ஆனின் மூலமாக உயர்வை தருவான், மேன்மையை தருவான், கண்ணியத்தை தருவான். அவருடைய வேதத்தை நாம் கண்ணியப்படுத்தும் பொழுது நம்மளை அவன் கண்டிப்பாக கண்ணியப்படுத்துவான் என்பதை எவ்வித சந்தேகம் இல்லை. ஆக சுருக்கமான நேரம், ஆனால் பேச்சை சுருக்க வேண்டும், பிடிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய பெரும் பெருமையா உங்களுடைய பேரர்களால் உங்களுடைய துஆ பரக்கத்தால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா திருவாரூர் மாவட்ட ஆசியாக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த பணியை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த மதரசாவை கியாமத் நாள் வரை மேலோங்க செய்து வெற்றிகளை செய்து பல நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களை உருவாக்கி மறுமையில் அந்த அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்மளை புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் ஆக்குவானாக. சுபதத்தில் அனைவருக்கும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. வாக்கு தருவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம்முடைய திருவாரூர் மாவட்ட அரசு காட்சி ஹஜ்ரத்துல்லா மூலவி விசேஷ கல்வி மாஸ்டர் அதற்கு அடுத்தபடியாக மதரசா வைத்தியர்களுடைய முதல்வர் மௌலானா மூலவி மாஸ்டரின் அற்புதமான பாஜி இடங்கள் வார்த்தை வருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்கும்